கார்த்திகை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு திருக்கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவினை அன்னதானமாக வழங்கிய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர்.வி. செல்வகுமார். நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர்.வி. செல்வகுமார் அவர்கள் அறுசுவை உணவினை விருந்தாக வழங்கினார். சென்னை சேப்பாக்கம் திருவட்டீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு கார்த்திகை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு அறுசுவை உணவினை அன்னதானமாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர்.வி. செல்வகுமார் அவர்கள் வழங்கினார். தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர்.வி. செல்வகுமார் அவர்களது மருமகன் அசோக், மகள் தமிழ்செல்வி ஆகியோரின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் படை, பாயசம், இனிப்பு உள்ளடக்கிய சைவ உணவினை விருந்தாக வழங்கி வருகிறார். தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர்.வி. செல்வகுமார் அவர்கள் தனது பிறந்தநாளின் பொழுதும் தனது குடும்பத்தினரின் பிறந்தநாள் மற்றும் இல்லத்தின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கொண்டுவரப்பட்ட திருக்கோவில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பக்தர்களுக்கும் மற்ற முதியோர் இல்லங்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக நவம்பர் 19 கார்த்திகை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள திருவட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு மதிய உணவாக சைவ உணவினை அன்னதானமாக வழங்கினார். வசதி படைத்தோரும் நல்ல உள்ளம் படைத்தோரும் தங்கள் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகளின் பொழுது குழந்தைகள், ஆதரவற்ற பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.